ஒரு அழகான காட்டுல துணிக்குருவியும் அவளோட பொண்ணான புஜ்ஜி குருவியும் கூடு கட்டி வாழ்ந்து வராங்க. புஜ்ஜி குருவி அவங்க அம்மா துணிக்குருவி கிட்ட இப்படி சொல்லுது, அம்மா என்ன சமைக்க போறீங்க? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சீக்கிரம் ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்கம்மா. உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா நீங்கள் செய்கிற வெஜ் பிரியாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெஜ் பிரியாணி செஞ்சு தரீங்களாம்மா? சரிடா செல்லம், வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, நான் போய் நம்ம தோட்டத்தில் பறிச்சிட்டு வரேன், நீ வீட்லேயே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு துணிக்குருவி தனக்கு சொந்தமான காட்டில் காய்கறி தோட்டம் போட்டுருந்தது. அதை பறிக்கிறதுக்காக வேக வேகமாக போகுது. துணிக்குருவி தனது தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை பறிச்சுக்கிட்டு புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது துணியோட தோட்டத்துக்கு காய்கறிகளை வாங்குறதுக்காக லூசி புறாவும் வருது. லூசி புறா இப்படி சொல்லுது, துணி எனக்கும் காய்கறிகள் வேணும், பணம் அப்புறமா தரேன், எனக்கு கொஞ்சம் தா. ஓ அப்படியா, சரி லூசி, இந்தா நான் என் வீட்டுக்காக காய்கறிகள் பறிச்சு வச்சேன், இதை நீ எடுத்துட்டு போ, நான் வேற காய்கறிகள் பறிச்சு என் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன் லூசி அப்படின்னு சொல்லிட்டு துணி அவ வீட்டுக்கு காய்கறிகளை பறிச்சு எடுத்துட்டு போறான். செல்லம், நம்ம தோட்டத்துல இருந்து காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். லூசி ஆண்டி வந்தனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் போய் பிரியாணி செய்யறேன் தங்கம். ஆஹா அம்மா, பிரியாணி வாசமே சூப்பரா இருக்கம்மா அப்படின்னு புஜ்ஜி குருவி சொல்லிச்சு. அதே காட்டுல துணியோட பக்கத்து வீட்டுல காலுக்காகமும் கோரிக்காகமும் வாழ்ந்தாங்க. இவங்க சரியான சோம்பேறிக்காகங்க. இவங்க வேலை என்னன்னா அடுத்தவங்க சமைக்கிறத திருடி சாப்பிட்றது தான் இவங்களோட வேலையே. கோரி துணியை சமைக்கிறான்னு நினைக்கிறேன், நல்லா வாசனையா இருக்கு, எப்படியாவது அதை திருடிட்டு வந்து சாப்பிடணும். நீ துணிக்கிட்ட 1 கிலோ தக்காளி கேட்குற மாதிரி கேட்டு வெளியே கூட்டிட்டு வந்துரு, நான் ஜன்னல் வழியா போய் துணி சமைச்சு வச்சிருக்கிறத எடுத்துட்டு வந்துடுறேன். துணி, என் வீட்டில் காய்கறிகளே இல்லை, சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீ எனக்கு 1 கிலோ தக்காளி கொடு, நான் நாளைக்கு காசு கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியாது. கோரிக்காகவும் துணியும் வெளியில பேசிட்டு இருந்த டைம்ல காலுக்காகவும் துணி வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா போய் சாப்பாட்டை தூக்கிட்டு போகுது. 2 காகங்களும் திருடிட்டு வந்த உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலுக்காகம் இப்படி சொல்லுச்சு, கோரி நம்ம வீட்டில் செஞ்சா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது, ரொம்ப அருமையா இருக்கு, நீ இந்த மாதிரி அருமையான உணவை அப்படியே எனக்கு சமைச்சு போட்டுட்டாலும் சும்மா என்னவே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு போட்டா நான் எதுக்கு திருட போறேன். துணிக்குருவி லூசி புறாகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. இது எல்லாம் அந்த காகங்களோட வேலையா இருக்கும் துணி, என் வீட்லயும் சில டைம் இப்படிதான் உணவு காணாம போகுது, இந்த காகங்களோட அலும்புக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் துணி. உடனே காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் கூடி பேசி காகங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. துணிக்குருவியும் புஜ்ஜி குருவியும் சேர்ந்து ஒரு கிரில் சிக்கன் செஞ்சாங்க. இந்த வாசத்துக்கு காகங்கள் துணி வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், அப்ப இருக்கு இந்த காகங்களுக்கு கையும் களவுமாக பிடிக்கணும் அப்படின்னு எல்லா பறவைகளும் திட்டம் போட்டாங்க. காட்டில் உள்ள மற்ற பறவைகள் நினைச்ச மாதிரியே காகங்கள் துணி சமைச்ச சிக்கன் வாசத்துக்கு துணி தேடி தேடி வந்துட்டாங்க. காட்டில் உள்ள மற்ற பறவைகளும் துணி வீட்டுக்கு பக்கத்துல நின்று காகங்கள் வருகிறத ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. இந்த காகங்களை இன்னைக்கு கையும் களவுமாக பிடிக்கணும் என்று காகங்கள் சாப்பிட்டு இருக்கும் போது அந்த காட்டின் தலைவரான மகி கழுகு வந்து பார்த்தது. உடனே
சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுச்சு. உடனே காகங்கள், கழுகாரே, இனிமேல் நாங்கள் எந்த வீட்லேயும் உணவு திருடி சாப்பிட மாட்டோம். எங்களைய நம்புங்க. இனிமேல் நாங்கள் திரும்பி வாழறோம். காட்டில் உள்ள மற்ற பறவைகள், கழுகாரை, இவங்க சொல்றத நம்பாதீங்க. இவங்க எத்தனை நாள் இப்படி உணவு திருடி எங்களை பட்டினி போட்டிருக்காங்க. நாங்கள் பல டைம் வான் பண்ணியும் இவங்க திருந்துற மாதிரி இல்லை. நீங்க தான் தக்க தண்டனை கொடுக்கணும் கழுகாரை. உடனே மகிக்கழுகு, காகங்களே, நானே நேராக பார்த்துட்டேன் நீங்கள் உணவு திருடி சாப்பிட்றத. நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன்னா, இனிமேல் நீங்கள் இந்த காட்டிலேயே வாழ முடியாது. இந்த காட்டில் இனிமேல் உங்களுக்கு இடமில்லை. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே தீரணும். மகிக்கழுகு இப்படி சொன்ன உடனே காகங்கள் இந்த காட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. மற்ற பறவைகள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் குட்டீஸ், இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.